தாத்தா தாத்தா இவருக்கு வேற வேலையே இல்லை இப்போ பார்த்தாலும். தாத்தா எப்படி தாத்தா விழுந்தீங்க? கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? நான் பார்த்து தான் வந்தேன். உள்ள இருக்கவன் செருப்பை வழியில விட்டு வச்சிருக்காயா. தாத்தா வேற வேலை இல்லை பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிறாரு. தாத்தா தாத்தா என்னப்பா என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு தாத்தாக்கு? என்னப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சு? தாத்தா கையில இல்லையா? செருப்பு இங்கே விடுவாரா? தாத்தா தலைக்கே இருக்கிறாரு. இப்ப அவருக்கு அறிவு இருந்தா என்ன அப்படி பண்ண போறாரு? அதுக்கு செருப்பு எங்கே விடுவார் அவரு? அறிவு இல்லாததுன்னு சொன்னீங்கன்னா பல்லெல்லாம் உடச்சிருவேன். அந்த ஆளுக்கு சரியா நடக்க தரல. எங்க தாத்தாவோட பொறுப்பு. அப்ப அந்த ஆளுக்கு பாத்தீங்களா தாத்தா, உங்களை ஒரு ஆளுன்னு சொன்னதுக்கு மனசு அவ்வளோ கோவப்பட்டு என்னையும் அடிக்கிறாரு. என் மேலே இதுவரையும் கையை வச்சது இல்லை அவர். ஆனால் உங்கள் பேர பசங்களை அவரை திட்ட விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. அவருக்கும் உங்களுக்கும் இதுதான் வித்தியாசம் தாத்தா. தயவு செஞ்சு பேசுங்க தாத்தா. நீங்கள் பேசாதனால தினம் தூங்கும் போது ரொம்ப கவலைப்படுறாரு, அழுகுறாரு. பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு பேசுங்க தாத்தா. பாவம் தாத்தா, என்னைக்கோ பண்ணதெல்லாம் ஏன் தாத்தா இன்னும் மனசில் வச்சுட்டு பேசாமல் இருக்கீங்க? பேசுங்க தாத்தா. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? தூக்குங்கடா. என்னடா ஆச்சு அவனுக்கு? இப்ப எப்படி இருக்கிறான்? இப்ப பரவாயில்ல தாத்தா. அவருக்கு வந்து ஞாபகம் மறதியா, அதனால அடிக்கடிக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா தாத்தா. டென்ஷன் ஆனா இந்த மாதிரி ஆயிடுமா தாத்தா? தாத்தா, இன்னைக்கு நீங்களே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறீங்களா தனியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி பார்த்து போங்க. தம்பி தம்பி, என் வீட்டுக்கு வழி மறந்துருச்சு, கொஞ்சம் என்ன கூட்டிட்டு போறியாப்பா? ஐயோ தாத்தா, உங்க வீடு எனக்கு எப்படி தெரியும்? ஏன் தனியா வந்தீங்க? யாருமே வரலையா அவங்க கூட? இல்லையா? சரி தாத்தா, இங்கே உட்காருங்க, யாராவது தேடி வருவாங்க. எனக்கு வேற வேலை வேற இருக்கு. உட்காருங்க தாத்தா, உட்காருங்க தாத்தா. சரி பார்த்துடுங்க, வரேன். தம்பி, அந்த பெரியவர் உங்ககிட்ட என்னப்பா பேசினாரு? வழி மாறண்டாரன் தாத்தா. அவர் வீடு எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் அப்படியே ஓரமா உட்கார வச்சுட்டு வந்தேன். யாராவது தெரிஞ்சவங்க வருவாங்கன்ட்டு, அவ்வளோதான். சரிப்பா. டேய் மன்னாரு, டேய் பாடா, வீட்டுக்கு போலாம். அழகு, பாடா அழகு, பாடா. அழகு, அழகு. பேசிட்ட, நீ பேசிட்ட. ஆமா, வா வா வா, வீட்டுக்கு போலாம். வா வா வா. போட்ட பிளான் அங்கே வேலை செஞ்சுன்னு இருக்கு. என்னடா எங்க தாத்தாவை அடிக்கடி திட்டிகிட்டே இருக்கீங்க? இல்லைன்னா எங்க தாத்தா எங்களை திட்டு வர்றா. ஏதாவது ஒன்று பண்ணுண்டா. எங்க தாத்தா ரொம்ப கவலைப்படுறாருடா. எப்படியா பேச வைக்கணும் உங்க தாத்தாவை எங்க தாத்தா கிட்ட. என்னடா பண்றது நீயே சொல்லு. ஒரு ஐடியா இருக்கு, நீங்க எல்லாம் ஆனா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணலாமா? சொல்லுங்க. சொல்லுங்க. பண்றோம். அவருக்கு அறிவு இருந்தா என்ன அப்படி பண்ண போறாரு? அதுக்கு செருப்பு எங்கே விடுவார் அவரு? தாத்தா, இன்னைக்கு நீங்களே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துடுறீங்களா தனியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கிளம்பிட்டாரு. வரும்போது 2 தாத்தாவும் ஒன்றா தான் வர போகிறாங்க. பிளான் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் தான். தாத்தா, என்ன தாத்தா ஆச்சு? உருவரா, அவனை பாத்துக்கிற லட்சணம் இதான்டா. அவன் தனியா அங்க நின்றுட்டு இருந்தான்டா, கேட்கறதுக்கு நாதி இல்லாம. இவனை போய் அப்படியே விட்டுட்டியடா. உருடா, என் ஃப்ரெண்ட் நானே பாத்துக்கிறேன்டா. உருடா. நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கலடா, அவன் ஏமாத்திட்டான்டா என்ன. அதான் நீ ஏமாறுற மாதிரி ஆயிடுச்சு. நான் அதெல்லாம் மறந்துட்டேன்டா. வாடா. ஒரு வழியே சேர்ந்துட்டாங்கல்ல. எவ்வளோ வருஷம் பேசாம இருந்தாரு எங்க தாத்தா.
இனிமேல் சந்தோஷமா இருப்பார். இனிமேல் பேசுவார்ல? நம்ம தாத்தா திட்ட மாட்டாங்க. யாரையும் ஒதுக்காதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாருங்க. அவங்க பண்ண தப்பை மறப்போம், மன்னிப்போம்.